ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் ஆண்ட்ராய்டில் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும், ஹைலைட்டர் எப்படி செட் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். iOS மேக் டிவைஸ்லாம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஜஸ்ட் அதில் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விண்டோஸில் நான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரீன் ரெக்குன்னு டைப் பண்ணிக்கிட்டேன். சர்ச் லிஸ்ட்டில் காட்டுற ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கிளிக் பண்ணிட்டேன். இந்த பேஜில் screenrec.com கிளிக் பண்ணிக்கிட்டேன். இது ஹோம் பேஜுக்கு போகும். மேலே டவுன்லோட் ஃப்ரீ பட்டன்னு இருக்கும். இதுக்கு சைன் அப்லாம் பண்ண தேவையில்ல. மேலே டவுன்லோட் ஃப்ரீ பட்டன் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். நான் இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதே டெமோ காட்டிடலான்ட்டு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது இதை விட பெட்டராக தெரிஞ்சதுன்னா நீங்கள் டெலகிராமில் நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதை காமனாக ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதும் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வரும். அது மேலே மவுஸை கொண்டு போனீங்கன்னா சைடில் பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது எங்கே டவுன்லோட் ஆச்சோ அந்த ஃபோல்டர் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நான் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் செட்டிங்ஸில் மாற்ற சொல்லுவேன். சிஸ்டம் சவுண்டை மட்டும் ஆஃப் பண்ணி வைக்கணும். டெஸ்டிங்க்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுற எந்த வீடியோஸ்க்குமே சவுண்ட் இருக்கக்கூடாது. ஸோ கேமிங் சவுண்ட் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ கண்டுபிடிக்கிறீங்கன்னா மட்டும்தான் சவுண்ட் எனேபிளாக இருக்கணும். மற்ற டைம் நம்ம வாய்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஈவன் நம்ம தனியாகவே இருந்தாலும் கூட. ஸோ பெட்டர் சவுண்டு இந்த செட்டிங்ஸில் ஆஃப் பண்ணி வைக்கிறதா நல்லது. சிஸ்டம் சவுண்டில் லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணோம்னா அந்த ஆப்ஷனே டிசபிள் ஆகிரும். இது போக இன்னொரு ஆப்ஷன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் குவாலிட்டி நீங்கள் செட்டிங்ஸில் மாற்றிக்கலாம். HD 4Kன்னு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைடில் இந்த டூல் பார் எப்பயுமே எனக்குள்ளே எனேபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டூல் பாரில் காட்டுது பாருங்க, நம்ம ஏற்கனவே சவுண்டெல்லாம் டிசபிள் பண்ணி வச்சிருக்கோன்னு. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற கேமரா ஐக்கன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே இந்த மாதிரி மெசேஜோட கிரே கலர் லேயர் மாதிரி வரும். நீங்கள் மவுஸால் எது மட்டும் வேணுமோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டும். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணாலே போதும், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா எந்த ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணணுமோ அதை சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பக்கத்துலேயே டெலிட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். டூல் பாரில் செகண்ட் பட்டன் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி கிரே லேயரில் ஒரு ஸ்க்ரீன் வரும். அதை இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும். ஃபுல் ஸ்க்ரீனா ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கலாம். உங்களுக்கு எந்த ஏரியா தேவையோ அதை வைக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அந்த ட்ராக் பண்ணி வச்சுட்டு அந்த மவுஸை எடுத்ததுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிரும். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு சைடில் ரெட் கலரில் பிளிங்க் ஆகுது இல்லையா, அந்த பட்டனுக்கு கீழே டைமர் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதை வச்சு நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். வீடியோஸ் ஃபோட்டோஸ் நம்ம எடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்ப்யூட்டர் டிவைஸில் சேவ் ஆகாது. அது ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேரோட ஃபோல்டரில் தான் சேவ் ஆகும். இந்த டூல் பாரை நீங்கள் எங்கேனாலும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக டெஸ்டிங் அப்போ ஃபாஸ்ட்டாக எந்தது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைரக்ஷனில் வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்லி என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் தான் வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா மேலே வச்சிருப்பேன். மேலே வச்சோம்னா அந்த டூல் பார் அதிகமாக நமக்கு இருக்கிறதே தெரியாது. டூல் பார் சைடில் ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அந்த டூல் பார் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக காட்டும். சின்னதாக காட்டுற அந்த டூல் பாரில் ஸ்க்ரீன் ரெக் அந்த வேர்டு மட்டும் தான் இருக்கும். டெஸ்டிங்க்கு இதில் நம்ம எந்த மூலனாலும் வச்சுக்கலாம். இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. பிசி லேப்டாப்லலாம் மவுஸ் ஐக்கான் டிஃபால்ட்டாகவே வரும். இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக போய் ஹைலைட்டரை செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலாக இஷ்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவை நீங்கள் மவுஸால் ஹைலைட் பண்ணி காமிச்சாலே போதும். இந்த டூல் பாரில் இருக்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணோம்னா இது வரைக்கும் நம்ம எடுத்த ஸ்னாப்ஷாட் வீடியோஸ் எல்லாமே எங்களுக்குள்ள இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் ஸ்க்ரீன்ஷாட் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கேட்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்குன்னு விண்டோஸில் மட்டும் இல்லை, மேக்லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட மேக்லேயுமே சேம் இதே டூல் பார் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வாட்டர் மார்க் இல்லை. என்ன குவாலிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ குவாலிட்டியை மாற்றிக்கலாம். விண்டோஸ் மேக்ல இந்த சாஃப்ட்வேர் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வேற வேற ஃபீல்டில் ஃப்ரீலான்சிங் வெப்சைட் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்தது மொபைல் ரெக்கார்டிங்க்கு சர்ச் பண்ணாலே பிளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் வாட்டர் மார்க் இல்லாமல் 2 ஆப் நான் தேடி வச்சிருந்தேன். அதில் ஒன்று ADV ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இதை யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது மாதிரி இருந்தது. இதில் இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். விண்டோஸ் மேக்ல ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு மவுஸ் ஐக்கானே போதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் மொபைலில் ஷோ டச் ஐக்கான் எனேபிள் பண்ணணும். பொதுவாக மொபைலில் இதெல்லாம் டிஃபால்ட்டாக நமக்கு வராது. ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஆப் செட்டிங்ஸில் போய் அதை நீங்கள் எனேபிள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மொபைல் செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்
பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். வழக்கமாக எல்லா ஆப்லேயும் கேட்குற மாதிரி நோட்டிஃபிகேஷன், கேமரா பெர்மிஷன்லாம் வந்து கேட்கும். நம்ம அந்த அலோ பட்டன் கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும். எல்லாம் அக்செப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து சைடில் இந்த மாதிரி நமக்கு டூல் பார் வந்துடும். இது நம்ம ஃபஸ்ட்டு பிசியில் பார்த்த மாதிரி தான் எப்பயுமே இந்த டூல் பார் வந்து ஸ்க்ரீனில் காட்டும். டெஸ்டிங் பண்ணது தவிர வந்து மற்ற டைம் வேணாம் அப்படின்னா இதை நம்ம டிசபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டாக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி பாப்அப் வரும். அதில் அந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணோம்னா என்டையர் ஸ்க்ரீன் ஆப்ஷன் காட்டும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தோம்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிரும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ரெக்கார்டிங் ஆகுதான்றதை பார்க்கறதுக்கு சைடில் அந்த டைமர் வந்து ஓடும். ஸோ வீடியோஸில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் டைமை காட்டணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுற வீடியோனாலும் சரி, பக் கிரியேட் பண்ணுற வீடியோனாலும் சரி, அதை அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி காட்டியிருக்கணும். இந்த ஆப் செட்டிங்ஸ்லேயே நான் உள்ளே போய் பார்த்தேன். இதில் வந்து ஷோ டச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஹோமில் வந்து மேலே 3 ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ டச்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எனேபிள் பண்ணாதான் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஐக்கான் காட்டும். அதை வச்சு தான் நீங்கள் வீடியோ எடுக்கிற எல்லாத்துலேயுமே வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். இங்கே நான் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாப்அப் வந்துச்சு. இது டெவலப்பர் மோடில் தான் மாற்ற முடியும் அப்படின்னு வந்திருந்தது. இது எப்படி பண்ணணும்னா செட்டிங்ஸில் அபவுட்டில் போய் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பில்டு நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை 8 டைம்ஸ் வந்து டேப் பண்ணணும். அப்படி பண்ணதும் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து அந்த அபவுட்டுக்கு கீழேயே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஆப் செட்டிங்ஸில் போய் இதை எனேபிள் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்கு போகும். இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இன்புட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் ஷோ டச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா டச் ஐக்கான் வந்து எனேபிள் ஆயிரும். அப்புறம் சாம்பிளுக்கு போய் ஒரு வீடியோ எடுத்து பாருங்க அந்த ஐக்கான் வந்திருக்கா இல்லையான்னு. இது பெரிய வேலையா இருக்கு அப்படின்னா டைரக்டா வந்து உங்களோட மொபைல் செட்டிங்ஸ்ல போய் ஷோ டச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் மட்டும் பண்ணிட்டா போதும். நான் ஃபர்ஸ்ட் நினச்சது என்னன்னா அந்த ஆப்போட செட்டிங்ஸில் போய் ஷோ டச்சை வந்து எனேபிள் பண்ணி விட்டாதான் அந்த ஐக்கான் வந்து வீடியோ எடுக்கும்போது காட்டும்னு நினச்சேன். ஜென்ரலாகவே வந்து நம்ம மொபைல் செட்டிங்ஸில் அதை எனேபிள் பண்ணி விட்டாலே போதும். எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலுமே அந்த டச் ஐக்கான் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. நான் செக் பண்ணிட்டேன். வாட்டர் மார்க் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் இன்னொரு ரெக்கார்டர் வந்து ஏசி ரெக்கார்டர்னு இருந்தது. இதுலையுமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே ஃபீச்சர்ஸ் தான் இதில் இருந்தது. இங்கேயுமே நான் செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தேன். டெவலப்பர் மோட்ல தான் வந்து எனேபிள் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. ஏன் இந்த ஆப்ஷன் மட்டும் இப்படி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஷோ டச்சஸை கிளிக் பண்ணேன். ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்க. பெட்டர் நீங்க மொபைல்ல போய் டைரக்டா செட்டிங்ஸ் மாத்துறது தான் கரெக்ட். என் மொபைல்ல ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வந்து டிஃபால்ட்டாவே மேலே இருக்குங்க. அதனால வந்து நான் எந்த ஆப்பையும் யூஸ் பண்ணல. அதனால தான் மற்றவங்க யாராவது சாஃப்ட்வேர் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கூட எனக்கு தெரியல. மொபைல்ல நான் யூஸ் பண்றது வந்து சாம்சங் மொபைல் தான். மேலே டிஃபால்ட்டா இருக்கு. நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வேற ஏதாவது பிராண்ட் மொபைல் யூஸ் பண்ணாலும் கூட எதுக்கும் ஒரு டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்பை விட இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. டெவலப்பர் மோட்ல போய் மாத்துறது வந்து என் மொபைல் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். செக்யூரிட்டிக்காக அதை நான் காட்டல. iOSல டிஃபால்ட்டா வந்து எல்லா மொபைல்லுமே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இருக்குன்னு போட்டிருக்கு. அது வச்சிருக்கிறவங்க டைரக்டா நீங்க வந்து அந்த ரெக்கார்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ப்ராக்ஸி VPN கனெக்ட் பண்ணி எப்படி டெஸ்டிங் பண்றதுன்றது வந்து நான் ஏற்கனவே சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க. பாய்.